ராஜு பாய் 2 finger in the clutch. இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். ஹாய் சேர்லர், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் ட்ராக் டே இல்லை டே 2ல இருக்கோம். நான் இதில் ட்ராக்ஸை போட்டுக்கிட்டா நேற்று டே 1 பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக போயிடுச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டான் அவன். எங்கடா படி ஓடிட்டானா? இடம் வெறும் ஒரு டுக்காட்டி ஒரு 3, அப்புறம் கேடிஎம் டீம் கோவாலேருந்து ஒரு 3 வண்டி, அப்புறம் நம்மளுது கவாசாக்கியில் ஒன்று வந்துச்சு, 6R ஒன்று வந்துச்சு. ஆனால் பாதியிலே போயிடுச்சு. அதனால் ஒரு மோட்டிவேட்டே இல்லை. ஏன்னா நேற்று ஃப்ரைடே வந்துட்டு யாரும் வரமாட்டாங்க. இன்னைக்கு சண்டே, இன்னைக்காச்சும் டே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் வண்டி கார்னர் எடுக்கிறது பார்த்து தான் இன்னொருத்தருக்கு அந்த ஹைப் வரும். எங்களுக்கு அது வரல. படி எப்படி என் பின்னாடியே கேட்ச் அவுட் பண்ணல, பொட்டி தூக்கிட்டு போகும். இன்னொன்று வந்துட்டு டே 1 vlog ஏன் பண்ணலன்னா, கேமரா எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆனால் vlog பண்ணுறதுக்கு மெமரி கார்டும் பேட்டரியும் எடுத்துகிட்டு வரல. அதனால் நாங்கள் என்னடா ஜெரி பைக் இப்படி இருக்குது, நம்ம ஜெரி பைக்கும் வந்துட்டு இங்கே வர வச்சுட்டோம். எங்கடா 10Rன்னு கேட்டிங்கன்னா அங்கே ட்ராக்லேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம அந்த ட்ராக் டயர்லாம் யூஸ் பண்ணுறதுனால இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வர முடியல. அப்புறம் போயிட்டு வர்றது பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பக்கம் மாட்டிக்கலாம். அங்கே போய் பண்ணிக்கலாம். ஜெரியா? ஜெரி எடுத்துகிட்டு போகணும். வண்டி ஒரு ஃபுல் சர்வீஸ், வாட்டர் சர்வீஸ் பண்ணிடலாம். அதனால் இன்றைக்கி டே 2 வந்துட்டு நல்லா போகும்னு ஒரு நம்பிக்கை. அண்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து தூக்கம் வந்துட்டு சரியான தூக்கமே இல்லை. சரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரே பேட் மெமரிஸ், பேட் ட்ரீம்ஸாக வந்துட்டு இருந்துச்சு. பார்ப்போம் இன்றைக்கி டே 2 எப்படி. பேமெண்ட் கம்மிங். தருண் வித்தவுட் பியர்ட் பாய் 1 பாய் கம்மிங் அண்ட் கேஷ் திங் அண்டர்ஸ்டுட். 1 பாய் கம்மிங். ஹெச்ஆர் நாங்கள் வந்துட்டு கிரவுண்டு பார்த்துட்டு, இதுதான் வந்துட்டு கோயம்புத்தூரோட ட்ராக்கு. நேற்று இங்கே தான் வண்டி பட்டு. வண்டிக்கு என்னென்னா சீட் கவர் போய் சொல்லணும். கேட் நான் ஊருக்கு 3 நம்பர் உன்னோட இதில் ஆனால் ஆபெக்ஸில் நேற்று என்ட்ரி போட்டாச்சு. இங்கே வந்துட்டு அந்த குட்டி கார்லாம் இருக்குன்னு வச்சார், இங்கே அது ஓட்டுவாங்க. இந்த பக்கம் நாம் ஓட்டுறது. நம்ம பைக் வேறு போய் கண்டுபிடிக்கணும். ஆனால் யாருமே 9 மணிக்கு வர மாட்டாங்களா, எல்லாம் 10 மணிக்கு தான் வருவாங்க நேற்று. ஆனால் அந்த டுக்காடி நேக்கடு பைக் இருந்துச்சுல்ல, இது தாண்டா ஓட்டிக்கிட்டே இருக்காரு. என்ன ஸ்டாமினோனுங்கிற. நான் ஒரு லேப் அடிக்கிறேன், தலைவர் ஒரு லேப் அடிச்சு சுத்திட்டு மறுபடியும் போறாரு. எனக்கு ஓவர்டேக் பண்றாரு. இப்பதானே என்னை ஓவர்டேக் பண்ணிட்டு போனேன், என்ன அதுக்குள்ள பின்னாடி வந்துட்டு இருக்க அப்படின்னு. இங்க பாரு R6 இல்ல, நேத்து ஓட்டினாங்க அந்த அக்கா. இந்த அக்கா மறுபடியும் வந்துருச்சுடா. இதெல்லாம் உங்க டீம் ட்ரைனிங் கொடுக்குற பைக் இல்ல. நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க என்ன இங்க பாருங்க, என்னது இது மிச்சரு முட்டை பாப்ஸ் கேடிஎம் வந்துட்டாங்களா? 6R வந்திருக்குடா உள்ள. இங்க சேருக்கு பிடிக்கிறதா சார் ரொம்ப கஷ்டம். காருக்கு இங்க நமக்கு ஒரு பார்க்கிங் தனியா கொடுத்துட்டாங்க. அண்ட் நம்மளோட பைக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்குது. நேற்று இங்கேயே நம்ம நிறுத்திட்டு போயிட்டு தருணே இந்த வார்ம் அப் பண்ணுறதெல்லாம் பண்ணி விட்ரு. ஒரு லேப் வருவோம், ஒரு மிச்சர் எனக்கு வாயில் போட்டு விடணும். நேற்று இந்த சீட் கவர் போட்டு விடுங்கடான்னு இந்த வழியாக போயிட்டு 2.5 கிலோமீட்டர் அப்படி ஜாலியாக சுற்றிட்டு ஸ்வைன்னு எடுக்கிறதா தான் இங்கேயே வந்துட்டு இப்படி நின்றுக்கிறோம். இன்றைக்கும் பைக்கை காணாம்பாயா? ஒரு வேளை நாளைக்கு வருமா? இது காரணம் முழுக்க தருணுன்னு ஒருத்தன் என் கூட சுற்றிட்டு இருந்தான். நான் சொன்னேன், நான் வந்துட்டு இப்போ கரீன் மோட்டார்ஸில் வந்து இப்போ ஓட்ட வேணாண்டா, ஜூன் 6க்கு மேலே ஓட்டினான். இல்லைண்ணா நீங்கள் வந்துட்டு மறந்துடுங்க, அது என்னமோ வாஸ்தவம் தான். ஒன்ஸ் நம்ம உள்ளே வந்துட்டுனா ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் தான் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் வண்டி வந்துட்டு இன்னும் ஸ்பீடு அவங்களோட ஸ்கில்ஸ்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க. இங்கே நான் பாட்டுக்கு தனியாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். மவுண்ட் பண்ண முடியாது, பட் காட்டுறேன் எப்படி ஓட்டிட்டு. நம்ம ரைடிங் கிட்ஸ்லாம் இதுக்குள்ள தான் இருக்குது. சேர் பிடிக்கணும்ண்ணா, அதுதான்டா அவனை அமுச்சு விட்டேன்டா. இவனெல்லாம் வர வேணான்னு சொன்னேன், கேட்டியா? சோளை பொறுத்துட்டு நீ தான் கரெக்டு. என்னடா எல்லாம் கீரப்பா வராங்க. அவன் எங்கண்ணா அவன் போயிட்டு இருக்கான் அந்த பக்கம். ஹெச்ஆர் இப்போ தான் வந்து நின்னோம், ஒரு நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே க்ரீன் ஃப்ளாக் காட்டிட்டாங்க. அங்கே க்ரீன் கலர் ஃப்ளாக் ஆடுது பார்த்தியா? அது ஓட்டுச்சுன்னா நம்ம ஓட்டலாம், அங்கே ரெட் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போகக்கூடாது. இன்றைக்கும் போரிங்காக தான்டா இருக்கும். வண்டி நிறைய வந்தால் தானே நல்லாயிருக்கும். இப்போ நான் செருப்பில் அடிக்கணும்டா. நான் அப்போவே சொன்னேன்டா 6ஆம் தேதிக்கு மேலே ஓட்டிக்கலாம்டா வண்டி அப்படின்னு வந்ததுனால நம்ம வண்டிலாம் அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. சவுண்ட் கேட்குது, அது நம்ம வண்டி தான். இவர் தாங்க செம்ம டஃப் கொடுப்பாரு. இவர்
இவரு கூட நான் நேற்று வண்டி ஓட்ட கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு நேக்கட் பைக் போணுச்சுல டுக்காட்டியில், அந்த பைக்கும் நான் ஒரு லேப் எடுக்கிறேன், இவர் 2 லேப் அடிச்சுட்டு வந்து என்னை பீட் பண்ணுறாரு. சரி இத்தனைக்கும் நானும் ஃபுல் ஸ்பீடில் தான் ஓட்டுறேன். அவங்க என்னென்னா கார்னரில் ஸ்பீட் எடுக்கிறாங்களா, என்னால் கார்னரில் ஸ்பீட் எடுக்க முடியல. நம்பால் ஒருத்தர் வருவார். நேற்று காலையில் வந்தோடனே டுக்காட்டியும் கவாசிக்கு ரெண்டும் கரெக்டாக என் அளவுக்கு ஸ்பீடு ஓட்டினார். ஐயோ எங்கே அங்கே போயிட்டார். அவர் ஓட்டுறதுக்கு காட்டலாம் நினச்சேன். அவர் வார்ம் அப் பண்ணிட்டு வந்து நிற்கிறாரு. பார்த்தீங்களா சொன்னா ஃபைன் போதா, டுக்காட்டி போகும்னு நினச்சேன், அது வந்துருச்சுங்க. டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருப்பாரு. ஏன்னா எடுத்த உடனே இதில் ஒரு பாடம் என்னன்னா, எடுத்த உடனே பவரை காட்டக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ரோடை வந்து கற்றுக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு உள்ளே இறங்கணும். 6R ஒன்று கிளம்புது, அங்கே ஒரு 6R வந்துட்டு அது எடுக்கலை, என்னன்னு தெரியல என்ன ஆயிடுச்சுன்ட்டு. காற்று வேறு கொஞ்சம் பலமாக இருக்கும், கொஞ்சம் வாய்ஸ் கரகரன்னு தான் கேட்கும். வண்டி கம்மியாக இருக்குன்னு எங்கள் சொந்த செலவுலேயே 2 வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த வண்டிலையும் நம்ம ரேஸ் ஓட்டலாம் தான், பட் இதில் வந்து ட்ராக் மோடு எனக்கு இல்லை, கொஞ்சம் சிஸ்டம் ஃபெயிலியர்டாக இருக்குது. வார்ம் பண்ணால் இது பண்ணிவிடு, ஆஃப் பண்ணிவிடு. இது அந்த டிஸ்கெலாம் தொடச்சி விட்டுரு, ஆஃப் பண்ணிவிடு. நான் இன்னொன்று வண்டிங்களா வார்ம் அப் அந்த டுக்காட்டி வார்ம் அப் ஆகிட்டு இருக்குதா, இப்போ டிஸ்குதா இதெல்லாம் தொடச்சி, இதில் மண் இருக்கும். இது என்னடா டுக்காட்டி வீட்டுக்கு போகுது. நேற்று நான் லைன் எடுக்க தெரியாமல் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா, இவர் என் பின்னாடி வந்துட்டு பயந்துட்டார். சரி இவன் பின்னாடி போனால் நம்ம டுக்காட்டி பறந்துடும் சொல்லிட்டு இவர் வண்டி ஓட்டுங்க. டேய் அது சீட்டுக்கு துடைக்கிறதுடா, அந்த இதே போடுறா. சரியானதான் நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். சும்மா உட்காந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எந்திரிச்சானுங்க அந்த 2 சேர் தூக்கிட்டு வந்துரு. சும்மா உட்காரவங்களுக்குலாம் சேர் கிடையாது, ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு தான் சேர். இங்கே கோவாக்காரங்கிட்ட கேட்டுவாங்க. நேற்று அப்படி தான்டா கட்டிங் போய் கேடுறானா, இல்லை அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு, பிளாக் ஸ்க்ரீன் ஆகிடுச்சு. அதான் அது டிஸ்பிளே எங்கே க்ரீன் சாக்ஸுங்க படி, க்ரீன் சாக்ஸ் உள்ள இருக்கா எதில் இங்கிலீஷா ஓட்டு வண்டி 30 ட்ராக் டயரு 20 ஓட்டணுமா, நாங்கள் வைக்கிறோம் 30 40. டயர் பெருசாக இருக்குல்ல, ஆனால் சொல்லியிருக்காரு ஹரிரமனும் சொன்னார், யார் கம்மியாக இருந்தால் தான் ட்ராக்ல டயர் ஒட்டும் அப்படின்னு. நம்ம எப்பயும் வந்துட்டு ஃபிசிக்கலாக டயர் போட்டுருக்கோம் எடுத்தோங்க. இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு டிபி கிளர் போட்டு தாங்க ஓட்டுவேன், செகண்ட் ஹாஃபில் தான் வந்துட்டு அதுதான் சொல்ல வராது. சொல்லுவான் அவர் தெலுங்கு நினைக்கிறேன். தெலுங்கு இல்லை, கன்னடம். கன்னடம் தெரியுமா உனக்கு? இல்லை நேற்று ஏதோ வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசியிருக்கேன். நாங்கள் கன்னடா கழிச்சிடா. கன்னடா கழிச்சுன்னா கன்னடக்காரின்னு அர்த்தம், பொம்பளைன்னு அர்த்தம். கலிக்கியா 9:30 மணி ட்ராக்குக்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கோம் பார்த்தியா? நம்ம லேட்டாகவும் இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நல்லா எனர்ஜியாக இருப்பேன் சார். 6 லேப் ஓட்டினேன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஆயா அப்படின்ட்டு உட்காந்து உடப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ட்ராக் ஓட்ட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரெடியாகி போகிறதுக்குள்ளே அங்கே ரெட் சிக்னல் காட்டிடுவாங்க. ரெட் ஃப்ளாக் காட்டிட்டாங்கன்னா மறுபடியும் ½ hour வெயிட் பண்ணணும் நம்ம ரெடியாக. இப்போ போயிட்டு ஸ்பீட்லாம் எடுக்க மாட்டேன், ஃபஸ்ட்டு போய் ட்ராக் மட்டும் செக் பண்ணிவிட்டு அனுப்புகிறோம். இல்லை இதே தானே நானும் இது பண்ணேன், என்ன மட்டும் தப்பு சுற்றுறீங்க. சரிப்படுத்துறேன். வார்ம் அப்லாம் ஆகிட்டேன் நான்.
பார்த்துட்டே இருக்கும். என்ன இன்னும் கொஞ்சம் வண்டி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். எனக்கு நானே அது சொல்ல வேண்டியதான். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் வர்றதுக்கு. நாளைக்கு வருவாங்க எல்லோரும். நேற்று வந்துட்டு வச்சு நேற்று வெள்ளிக்கிழமை, நேற்று யாரும் வரமாட்டாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி நிறைய வருவாங்கன்னு பார்த்தேன். இன்றைக்கி ஒரு 2 பைக் எக்ஸ்ட்ரா வந்துருக்குது. சரி நாளைக்காச்சும் வருவாங்கன்னு ஒரு ஓப்பு எப்பவுமே. இது என்னன்னா, இது பெங்களூர் அகாடமினால இவங்க டெல்லி சைடில் நிறையா வருவாங்க. அந்த எங்கடா உள்ள போதல் வண்டி அப்போ தான் நல்லா இருக்கும். அந்த துணி தானே. இன்னும் நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏய் வா ரிப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை நாமளே அடிச்சுக்கிட்டாராம். துக்காட்டி என் வண்டியோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. அந்த வண்டி கூட தான் நீங்கள் ரேஸ் போட வேண்டியது. அவர் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இது வேற வண்டி. நான் ரெடி ஆகிறதுக்குள்ளே அவங்க ரேப்பே முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதில் என்ன ஒன்று, வண்டி எடுத்துட்டாங்க போகும்போது ரெட் ஃப்ளாக் கட்டாமல் தான் போதும். அப்படியே உட்கார வச்சுருக்காங்களா? அட்லீஸ்ட் தனியாக வச்சு ஒரு ரவுண்டு கேட்டால் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு வந்தேங்க. 2வது செக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. வண்டி ஸ்டீரிங் எப்படி ஸ்ட்ரைட்டாக போனே அந்த வண்டியை பார்த்து கற்றுக்கோங்க. இவர் கூட தானே நீங்கள் ரேஸ் போடணும். என்ன பாப்பா, நான் வரதுக்குள்ள எதுக்கு அவங்க வண்டி எடுத்தாங்க? வண்டி சைடு பிடிக்கிட்டு வண்டி நீங்கள் எப்படின்னா இந்த லேட் ஆனது நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? சிம்பிளி வேஸ்ட். இந்த சோதா பசங்களாம் வச்சுக்கிட்டு இந்த ஜென்மத்தில் என்ன ட்ராக் ஓட்ட முடியாது. இல்லை இல்லை முட்டை யாரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனர்ஜி வேணுமேன்னு சொல்லிட்டு முட்டை வச்சு நாங்கள் சாப்பிட்டு வர்றது. எனர்ஜி வேணும்னு எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கலாம்னா முட்டை. ஆமாம், லிக்கோட்டியம் கேட்டேன். எங்கடா நிக்கோட்டின்னா ஓ சாரி, ஹார்பீட் நிக்கோட்டிங்னுங்கிறோம். அது பேர் என்ன? எனர்ஜி எலக்ட்ரால். இருக்கும். எலக்ட்ரானிக் சிட்டி இல்லைன்னா அது பெங்களூர்ல. நான் ஸ்பீடு எடுக்க மாட்டேன், இருந்தாலும் வந்துட்டு ஒரு இது லேப் செக் பண்ணுறேன். ஒரே லேப்பில் நிறுத்திடுவோம்டா. வேண்டிக்கோ அந்த ஃபோனே பிளாக் காட்டக்கூடாது. ஏன்னா வந்துட்டீங்க? காற்று இதாக இருக்குடா எனக்கு. நார்மலே ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு? நீங்கள் இறக்குனீங்களா காற்றை? கால்க்கு ஏர் பண்ணுறீங்களா? கார்க்கு ஏண்டல்ல சரி ஏர் செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து இறந்துட்டு அதே ரொம்ப சிப்பாங்க. அப்படியே வண்டி ஆகுது. ஃபஸ்ட்டு எவ்வளோ இருந்துச்சு டிரைவர் ப்ரெஷரு? வெக்க மாதிரி எவ்வளோ இருந்துச்சு? இதில் 35 இருந்துச்சு, 30 இருந்துச்சு. இப்போ எவ்வளோ வச்சுருக்கா? இதில் வந்து 25 வச்சிருக்கேன். இல்லை 27 25 வச்சிருக்கேன். 22 32 இல்லையா? அது இருந்துச்சு. 30 இருந்துச்சு, 28 வைங்க. 30 இருந்துச்சு, 25 வச்சிருக்கேன். அது 30 வச்சுரு. இது 35 வச்சு. அது 29 வைய. அது 28 இருக்கா இப்போ? 25 25 28 வைங்க. 3 பாயிண்ட் மட்டும் இருக்கு. யாரு அப்படியே இறங்கு விஜுக்குன்னு இறங்குது. நான் வண்டி டெஸ்ட் பண்ணேன்டா. அவன் எடுத்ததும் புயல் மாதிரி இறங்கிட்டு போகிறான். அதுவும் இல்லாமல் அவங்களாம் சின்ன பசங்களா, நம்ம பெரிய மனுஷங்க நம்ம தான் வழி விடணும் சின்ன பசங்களுக்கு. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம விலைக்கு நிற்கணும் பையா. நீங்களே இப்போ ஜென்ரேஷன் தானே, நீங்கள் என்ன அடுத்த ஜென்ரேஷன் சொல்கிறீங்க? டேய் தூக்கி வாங்கினா காசு ஆகும். தூக்கிடலாமா? அப்படியே காரில் போய் வைங்க பார்க்கலாம். டேடி ஓனர் வராது. இப்போ வந்து ட்ரைனிங் செக்ஷன் அவங்க எல்லாத்தையும் அமைச்சு வராங்க பாருங்க. இது லெவல் 3 தான் நினைக்கிறேன். இதில் எடுக்கிறது தான் முடி கஷ்டம்.
ஆமாம் இவர் தான் மாற்றினாரு. முன்னாடி 28 ஃபர்ஸ்ட் 33ல வைக்க சொன்னாங்க. முன்னாடி இங்க 33 தான்டா. நான் 32 கேட்டது முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு தான் கேட்டேன். 30 முன்னாடி வந்து 20 இருந்துச்சு. 28 ஃபர்ஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு? ப்ரோ ஃபஸ்ட்டு 30 35 இருந்துச்சு சொன்னீங்களா? 35 இருந்துச்சு. எதை கேட்குறனா அதை மட்டும் சொல்கிறேன், எல்லாமே உழப்பிடிக்காதரா. நம்பர் 30 35 இருந்துச்சு. 28 32 இருக்கா? ஃபர்ஸ்ட் இது எவ்வளோ இருந்துச்சு முன்னாடி ஃப்ரண்ட்டில்? மேக்ஸ்ல தெரியற மாதிரி கேக்குறீங்க. ஸ்கொயர் 35 40. நான் தெரியல, நான் ஃபர்ஸ்ட் இது தெரியல. ஆனா அதுக்கப்புறம் தெரியல. ஏதோ அவனுச்சு அதுக்கு நீ தான் காரணம் பார்த்துக்கோ. வண்டி ஏர் ப்ரெஷர் தான் மெயின். இருங்க நான் கவாசியோட நார்மல் பார்க்குறேன். சீக்கிரம் வாங்க அண்ணா வந்துட்டார். மறுபடியும் யாரா என் கண்ணாடி கீழே போட்டுது? ஆனால் நான் யாருக்கு ஆனால் அந்த கண்ணாடி எடுத்து என்னடா ஸ்கூல் பஸ்லாம் உள்ள வருது. இது ஏதோ ஸ்கூல் பஸ் விட இவங்களும் ரேஸுக்கு வராங்கடா. ஸ்கூல் பசங்களோட ரேஸ் ஓட்ட போகிறோமா நம்ம? இல்லை பஸ் ரேஸ் ஓட்டுறாங்க. இதெல்லாம் பணக்கார பசங்க யூஸ் பண்ணுறோம். கொடுங்க அதை கொடுங்க. இது ஓகே வேணா டயர் ப்ரெஷரு இல்லை இதுவும் ஒரு மாதிரி தான் என்னது? இருக்கா? இது ஓரளவுக்கு ஓகே தான். ஓட்டோட்ட ஒட்டிக்கும். டயர் ப்ரெஷர் ஓகே. டிபி மட்டும் ரிமூவ் பண்ணு. ஏன்னா கை இப்படி வச்சுருக்கீங்க? ஜாக்கெட் தான் போயிடும். இப்படி தான் பிடிக்கணும். ஏன்னா பேய் படத்தில் பார்க்குற மாதிரி பார்த்துருக்கீங்க. ஏன்டா பின்ன அந்த ப்ரோ எடுத்துருக்க மாட்டியாது. வாய் திறந்து விட்டீங்களா? அவங்க எல்லாம் இந்த டயர் தான்டா போட்டுருக்காங்க. டயர் பேரே வேற. பெரிலியா பிராண்ட் இல்லைடா, அதுலன்னு சில குவாலிட்டி இருக்கு. உள்ள கோப்ரோ செட்டப் பண்ணிருக்காங்க. ஏன் ப்ரோ எவ்வளோக்கு ப்ரோ வாங்கிட்டு நீங்கள்? 400. கீழே வச்சுங்க. இங்கே வேறு இப்படி சொல்கிறேன். இது வை ஃபஸ்ட் இப்படி மடக்கு. அவ்வளோதான். நீ அடியில் பிடிக்கலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி காமிச்சிடலாம். ஊத்துன வேகத்துக்கு இங்கே இறங்கிச்சு. டுருன்னு போயிடும் பெட்ரோல். இன்னொரு லேப் போட்டிங்கன்னா இன்னொரு கேன் டேய்
நீ தான் எடுக்க சொன்னி எடுத்துட்டேன். டிபியா டிபியில் இருக்கும். பட் நான் ஸ்பீடாக வருவேன்னு நினச்சேன். எப்படி பார்க்கல ஒரு மாதிரி வலிக்குது. ஆக்சிடென்ட் பாரு. ஏய் ராகவா, இங்கே பாரு, ரத்தமே கட்டிக்கிச்சு கை. எனக்கு இது ஒரு மாதிரி வலிக்குது. உள்ள நீங்கள் இது போடலையா? கையில் இன்னொன்று இன்சோல் போடுவாங்களே. கரெக்டாக அந்த இடம் வலிக்குது. சவுண்டே இருக்குது. நான் ரத்தம் கட்டிக்கு அந்த போகிறேன். பொட்டியில் இருக்குதான்னு பாரு. இல்லை இல்லை பொட்டியில் இல்லை. ஆட்பின் ஸ்டார் இல்லையா? இல்லையே. கருப்பு பேக் இருக்கு. அதுக்கு அது எடுத்துவா. லேப் டைம் நோட் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? அது பார்த்துட்டேன். நட்டு அதில் பட்டியா? இல்லை இல்லை நல்லா இருக்கு. கரெக்டாகுது. அது புரியல. அதில் சொருகி சொல்லுங்க. இருக்காதா? ஏன்னா ரொம்ப பவராக இருக்கா என்ன? ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இருக்கா ஆல்பின் ஸ்டார்? ஓகே, இதுதான் உங்களுக்கு கம்ஃபர்ட்டு. ஆல்பின் ஸ்டார்